நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர வியாராஜா கொளத்தூரில் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 752வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட் தான். ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் 2 புக்ஸ். ஒரு புக்கு அந்த காலத்திலே வந்துடுது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன புக்கு. இன்னொரு புக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இந்த மணித்வீபம் திருநென்றூர்லேருந்து அவர் கிருபானந்தநாதர் அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். இது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். இது முதல் புக்கை இந்த திதிநித்யா தேவதிகள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற சிம்பிளான புக்கு. சொல்லுங்க மாமான்னா அவளுக்காக நான் சொல்கிறேன். இது பரணிக்குமார் என்ற ஆசிரியர். திதிநித்யா தேவிகள் ஆசிரியர் பரணிக்குமார். ஆரோமிரா பப்ளிகேஷன்ஸு சேலத்தை தம்பம்பட்டின்ற ஊர்லேருந்து பிரசுரம் பண்ணுறேன். இதுலேயே இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது. யூ கேன் செக் த்ரூ கூகுள். வேணும்னா இருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன். இப் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட்னா இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர். இது எத்தனை பக்கம் இருக்குன்னா 166 பக்கங்கள் இருக்குது. எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான் கொடுக்கா. ஒவ்வொரு நித்யாவுக்கு உண்டான அர்ச்சனைகள் இருக்குது, திதிநித்யா தேவதைகள். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் என்ன இருக்குன்னா, இந்த அஷ்டமாத்திரைகள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மகாலட்சுமி அது இருக்குது. அடுத்ததாக 51 சக்தி பீடங்களை பற்றி இருக்குது. திதிநித்யா காமேஸ்வரி பகவான் நித்யக்கின்னா பேருண்டா வன்னிவாசினி மகாவிஜ்ரேஸ்வரி சிவதோத்திய துரிதா குலசுந்தரி நித்யா நீலபதாகா விஜயா சர்வமங்கள ஜுவாலாமாரணி சித்ரா மகாநித்யா பரமேஸ்வரி 15 1 15 + 1 16 இருக்குது. அப்புறமா இதுவாக இருக்கா அஷ்டமாத்திரைகள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மகாலட்சுமி இது இருக்குது. அடுத்ததாக என்ன இருக்குது, இந்த இவா இருக்கா 51 அக்ஷர பீடங்களை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. ஒரு ஃபியூ பேஜஸ் இட் கோஸ். 51 பீடங்களும் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே அர்ச்சனை இருக்குது. இந்த திதிநித்யாவுக்கு உண்டான அர்ச்சனைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி இருக்கு இல்லையா, வாராகி, அதுக்கெல்லாம் அதில் அர்ச்சனை கிடையாது. அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்குது. காயத்ரிகள் இருக்குது அவளுக்கெல்லாம். ஸோ இது ஒர்த்து பை 100 ரூபா தான் போட்டிருக்காது. இது நித்தியப்படி யூசேஜுக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு படித்து பண்ணுறதுக்கு. அன்னைக்கு பண்ணோன்னா இந்த 51 நாமாவளி போட்டிருப்பான் ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ உதாரணமாக ஒரு அஸ் சாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். காமேஸ்வரி எடுத்த காமேஸ்வரி தான் ஆரம்பம். காமேஸ்வரி அமாவாசைக்கு அவதான் தேவதை, சுக்லபட்ச பிரதமைக்கு அவதான் காமேஸ்வரி நித்யா. என்ன இருக்கு இல்லை, இந்த தேவி கோடி சூரிய, இந்த ஒன்றுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் போகிறாங்க. இந்த தேவி கோடி சூரிய பிரகாசம் போல ஜொலிக்கும் தேக காந்தி உடையவள், மாணிக்க மகுடம் தரித்தவள், தங்கத்தாலான அட்டிகை பதக்கங்கள், ஜொலிக்கும் சங்கிலி, ஒட்டியான மோதிரம், காலில் கொலுசு போன்றவரை அணிந்தவள், ரத்னாபரங்களை பூண்டு பட்டாடை ஊற்றியவள் போட்டு இந்த அம்பிகைக்கு 6 திருக்கரங்கள், முக்கண்கள், தலையில் சந்திரகலை தரித்தவள், புன்முறுவல் பூத்த முகத்தினள், கருணையை வெள்ளெமன காய்ச்சும் கண்களை உடையவள், கையில் பாசம், அங்குஷம், கரும்புவில் புஷ்பபானங்கள், அமிர்தத்துடன் கூடிய ரத்தன பாத்திரம், வரமுத்திரை தரித்தவள். காமேஸ்வரி என்றால் அழகான வடிவள் என்று பெயர். விரும்பிய வடிவத்தை அடிக்கக்கூடியவள் என்று பொருள் கேட்கும் வரங்களை வாரி வழங்கும் பரம கருணை வடிவன இவள். அன்னையில் நெத்தியில் கஸ்தூரி திலகம் ஜொலிக்கின்றது. இதெல்லாம் போட்டுட்டு வழிபாட்டின் பலன், வாழ்வில் ஆனந்தத்திற்கும் தனபரவிற்கும் இவளே இந்த தேவியின் உபாசனை பேருதவி செய்யும். மனநிறைவான தாம்பத்திய வாழ்க்கை அமையும். காமேஸ்வரி காயத்ரி. ஓம் காமேஸ்வரிய வித்மகே நித்யக்கிருஷ்ணாய தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். மூலமந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌ காமேஸ்வரியை நமக. நமக காமேஸ்வரி இச்ಛಾ காம பலப்பிரதே சத்வ சத்ய
பசங்கரி ஹூம் 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 த்ராம் த்ரீம் க்ளீம் ப்ளூம் சௌஹு க்ளீம் ஐம் காமேஸ்வரி நித்யா தேவியே நமக. இது மூலம் மொத்தமாக சொல்லிருக்கு. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் அம் ஐம் சகலஹரி நித்தியக்கில்னே மதத்திரவே சௌ அம் காமேஸ்வரி நமக. தியான ஸ்லோகம். பாலார்க்க கோடி சங்காசா மாணிக்க மகுடோஜ்வலாம் ஹாரைக்ரேவ காஞ்சீபி ஊர்மிகா நூபராதிபி மண்டிதாம் ரத்னவசனாம் ரத்னாபரண சோபிதாம் ஷட்புஜாம் திரிஷண பிந்து தலாகலித மௌலிகாம் பஞ்சாட்சோணசக்தியாத்யாம் ஷட்கோண சதுரசகம் மந்தஸ்மிதிலோச பக்தரம் லஜ்ஜா மந்திரவீஷணாம் அப்படின்னு போகிறது. வழிபட வேண்டிய திதிகள்: சுக்லபட்ச பிரதமை, அமாவாசை. நைவேத்தியம் பசு நெய். பூஜைக்கான புஷ்பங்கள் பல வண்ண வாசன புஷ்பங்கள். இதெல்லாம் சொல்லி எப்படி பூஜை பண்ணுறதுன்னு போட்டிருக்கான். ஸோ இவருடைய அர்ச்சனை: ஓம் காமேஸ்வரி நமக, ஓம் மகாமாய நமக, ஓம் வாகீஸ்வரி நமக, ஓம் பத்மஜ சஞ்சிதாய நமக, ஓம் அக்ஷராய நமக, ஓம் திரிமாத்திரை நமக, ஓம் திருப்பதாய நமக, ஓம் திரிகோணாத்மிகாய நமக, ஓம் சுரஸ்தியகணாட்சியாய நமக, ஓம் கணமாத்திரை நமக, ஓம் கணேஸ்வரி நமக, ஓம் சண்டிகாய நமக, ஓம் சண்டமுண்டாய நமக, ஓம் சாமுண்டாய நமக, ஓம் தம்ஷணி நமக, ஓம் விஸ்வம்பராய நமக, ஓம் விஸ்வயோனி நமக, ஓம் விஸ்வமாத்திரை நமக, ஓம் வசுப்பிரதாய நமக, ஓம் ஸ்வகாய நமக, ஓம் சதாய நமக, ஓம் துஷ்டிய நமக, ஓம் ருத்ரிய நமக, ஓம் காயத்ரி நமக, ஓம் கோணாய நமக, ஓம் ககாய நமக, ஓம் வேதமாத்திரை நமக, ஓம் வரிஷ்டாய நமக, ஓம் சுப்ரபாய நமக, ஓம் சித்தவாகி நமக, ஓம் ஆதித்யவாகி நமக, ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திரபாபாய நமக, ஓம் அமண்டலாய நமக, ஓம் ஜோஸ்னாய நமக, ஓம் ஹிரண்மணியே நமக, ஓம் பவ்யாய நமக, ஓம் பலதுக்க பயாகராய நமக, ஓம் சிவதத்வாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சாந்திய நமக, ஓம் சாந்திதாய நமக, ஓம் சாந்தி ரூபிணி நமக, ஓம் சௌபாகியதாய நமக, ஓம் சுபாய நமக, ஓம் கௌரியே நமக, உமாய நமக, ஓம் ஹைமவத்திய நமக, ஓம் பிரியாய நமக, ஓம் தக்ஷாய நமக, ஓம் காமேஸ்வரிய நமக. 51 நாமாவளி சொல்லி படிச்சிடலாம். அந்த மாதிரி 15 நித்தியாக்கள் மகாநித்தியாவுக்கு உண்டான அர்ச்சனைகள்லாம் இருக்குது. திஸ் வில் பி இந்த திதி நித்யா பூஜை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவள் வாங்கிக்கலாம். அதை அரோமரா பப்ளிகேஷன்ஸ் சென்னையில் எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. கிரி ட்ரேடிங்கில் நான் வாங்கினேன் அந்த காலத்தில். இவாகிட்டே நேரம் வாங்கி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. அரோமரா பப்ளிகேஷன்ஸ் நான் கான்டாக்ட் பண்ணி அவள் வந்து கொரியரில் அனுப்பிச்சிட்டா எனக்கு ஒரு தடவை. அடுத்ததாக இப்போ வந்து தேவி சகஸ்ர ரத்னாகரம், தேவி சகஸ்ர ரத்னாகரம் இந்த புஸ்தகம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அந்த மணித்வீப பீடத்திலேருந்து ரிலீஸ் பண்ணுற எழுதினவர் வந்து யார்? வீரவல்லி பிரசன்னகுமார்ன்ற அவர். என்ன இருக்குது இந்த புஸ்தகத்தில்னா, ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் உத்தரபாகத்தில் கூறப்பட்ட அதிரகசியமான 10 சகஸ்ரநாமங்கள் பாராயணம் மற்றும் அர்ச்சனை வடிவில் லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறோம். அதில் என்ன சொல்லிருக்கு? உத்தரபாகத்தில் கோடிக்கணக்கான சகஸ்ரநாமங்கள் அம்பாளுக்கு இருக்குது. அதில் வந்து 10 தான் வசதியாக சொல்லியிருக்கு. அது என்னது? கங்கா, காயத்ரி, பவானி 3 ஆயிடுத்து. காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 6 ஆயிடுச்சு. ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷாமளா, லலிதா தசா அது 4. 3 6 + 4 10. திருப்பி சொல்கிறேன். கங்கா, காயத்ரி, பவானி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷாமளா, லலிதா தசா. இந்த 10 ஒரு ஷேரே போட்டிருக்காவ. லலிதா சகஸ்ரநாமத்தில் உத்தரபாகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு இந்த 10 வசதியாக சொல்லியிருக்கு. இந்த 10ல் லலிதா வசதி. எல்லா சகஸ்ரநாம நாமாவளியாகவும் போட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு இது பண்ணுற மாதிரி பாராயணம் பண்ணுற மாதிரியே போட்டு ஒரு அந்த புக்கு வெளியிட்ருக்கா. 350 ரூபா ரேட் போட்டிருக்கா. இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி இந்த இது
இந்த மணித்தீவு பீடத்தில் ரிலீஸ் பார்த்தப்ப நமக்கு அந்த யூ கேன் கான்டாக்ட் த்ரூ கூகுள் பண்ணிக்கலாம். அது 400 ரூபா போட்டிருக்கு. அது சாரி 400 ரூபா ரேட் போட்டிருக்கு. இந்த இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கான, தேவி சகசர ரத்னாகரம் பேர் வச்சுருக்கா அதுக்கு. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்போ அவர்கிட்ட பேசும்போது நம்ம என்ன சொல்லணும், மணிதீப பீடத்தில் தேவி சகசர ரத்னாகரம்ன்ற இது மணித்வீப மலரில் 21வது மலராக இது சேர்த்துருக்கா. ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தே கேன் கான்டாக்ட் தம் அண்ட் அரேஞ்ச் டு அப்டைன் திஸ் புக்கு. இது என்ன அட்வான்டேஜ், தனித்தனியாக நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாம். ஒரு சாதனமும் இங்கே வந்து ஒரு என்னோடய குருமாதா பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. அவள் என்ன பண்ணனா, ஒரு காலத்தில் ஒரே நாள் நம்மளால் தாவூது இருந்து போட முடியாது. நம்மளாலாம் 3 மணிக்கு எழுந்து குளிச்சு எல்லாம் பண்ணி பட்சணங்கள் முதல் நாள் ராத்திரியோட பண்ணி வச்சிடலாம். அந்த லட்டு மைசூர் பாக்கு, ஜாங்கிரி, பாதுஷா, அப்புறம் இந்த கேசரி, இந்த மாதிரி எல்லா இனிப்பு பண்டங்கள், இந்த 10க்கு உண்டான இனிப்பு பண்டங்கள், 10 விதமான மலர்கள், ஸோ குங்குமம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எழுந்து போகக்கூடாது. யாரும் காத்தால 3 மணி 4 மணிக்கு யாரும் இந்த ஹெல்ப் பண்ணுவா வழக்க. ஸோ எல்லாத்தையும் பண்ணி வச்சு பக்கத்தில் வச்சுட்டு பூஜை ரூமில் உட்காந்துட்டு காத்தால் 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி 10 மணி ஆகும் முடியறதுக்கு. ஒவ்வொன்றும் அர்ச்சனை பண்ணணும். ஜஸ்ட் இமேஜின், லலிதா சாதனா அர்ச்சனை பண்ணுறதுக்கே நம்ம தாவத்து இது போடும். திருப்பி பண்ணாதது பல பேர் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும் ஒன்றுத்துக்கும். ஸோ ஒத்தராகவே தனி மனுஷியாந்து பண்ணியிருக்கா ஒரு காலத்தில். இந்த மாதிரி சொல்லியிருக்கா என்கிட்ட குருமாதா வந்து எனக்கு சொல்லியிருக்கா, நான் அப்படி பண்ணியிருக்கேன்டா ராஜா அப்படின்னா. என்ன அந்த மாதிரி வில் பவர் இத்தனைக்கும் ஹார்ட்டில் ஓட்டது அவளுக்கு. ஸோ பரமாச்சாரியார் வேறு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்ட்டார். அதனால் வந்து இப்படியே கஷ்டப்பட்டு தள்ளு, இவ்வளோ காலம் தள்ளுன்ட்டார். அதே மாதிரி 63 வயசு வரைக்கும் அப்படியே தள்ளி சொல்லிட்டா. இத்தனோட காலம் முடிய போகிறதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லிட்டா. ஸோ அதனால் கற்றுக்கோ எல்லாம் கிழக்கணை கற்றுங்க, ஐ வில் பி லிவிங் திஸ் வேர்ல்டுன்ட்டா. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி பண்ணால் நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு சகசரநாமா பண்ணலாம், 10 நாள் ஒரு பிரதிஜை பண்ணிட்டு பண்ணான்னா காரியம் சித்திக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் காமிய பூஜைகள். நம்ம வந்து இந்த வேலை நடக்கணும், அம்மா உனக்கு நான் பண்ணுறேம்மா எல்லாமே, அந்த பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அதாவது வீடு வாங்கணும், இந்த மாதிரிலாம் வச்சுக்கணும். எல்லா தேவதையும் வந்துடும். திரும்பி சொல்கிறேன், கங்கா, காயத்ரி, பவானி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷியாமளா, லலிதா, தசா. ஸோ 10 என் 10ல் இது வசதி லலிதா சதனம் வசதி. ஏன் வசதி? கரெக்டாக 1000 நாமாவளிகள் இருக்குது, 1000ம் வெவ்வேறு நாமாவளிகள். ஸோ அதனால் அது வசதி. ஆனால் எல்லாத்துக்கும் பண்ணி அதை வந்து முனைப்பாக செஞ்சு வெற்றிகரமாக பண்ணியிருக்கா அந்த அம்மா. அது திதிநித்யா பூஜையெல்லாம் பண்ணும்போது 16 பேரை கூப்பிட்டு வந்து அவளுக்கு 9 யார்ஸ் புடவை, பட்டு புடவை வாங்கி, திருவாங்கலியை பொட்டு வாங்கி கொடுத்து அவளை உட்காத்தி வச்சு பண்ணான். வீடு சின்ன வீடு, பட் மனசு பெருசு. அவளை உட்காத்தி வச்சு பண்ணான் திதிநித்யா பூஜையை. இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, நம்ம வேலை நடக்கணும்னா ஒன்றுமே செய்யாமல் வந்து எனக்கு ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, பண்ணாலும் என்ன பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும் நமக்கு பலனும். சரி, நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும். இப்போ நான் பூஜை பண்ணால் யாரும் அடிக்கலை, நான் பாட்டு தனியாக தான் இருக்கேன். ஐ கேன் டூ பூஜா, ஜபத்தோடு நிறுத்திக்கலாம். ஐ கே நாட் குட் டூ, ஐ மே நாட் டூ பூஜா. ஆனால் மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஐயோ அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணலையே, பூக்காரன் வந்துடுவான், பால்காரன் வந்து போயிடுறான், எல்லாம் இருக்கேன், அன்றைக்கி அம்பாளுக்கு மேலே புஷ்பத்தை போட வேண்டாமா? எப்படி புஷ்பத்தை போடணும்? விழுப்பு கட்டின்னு போட முடியுமா? சரி, நம்ம சுத்தம் பண்ணிக்கிற உடம்ப அந்த இடத்த க்ளீன் பண்ணணும், அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும், பால், தேன், மஞ்சப்பொடி இதெல்லாம் பண்ணி வாசனை தேவையான பச்சை கற்பூரத்தை நல்லா இடித்து இவ்வளோ பச்சை கற்பூரம் போடு வந்துடும். கமகன்னு வாசனை வீடு முழுக்க வாசனையாக வந்துடும். பச்சை கற்பூரம் இடித்த உடனே நல்லா ஒரு நாளைக்கு எடுத்துகிட்ட நான் போடுறதே வந்து ஒரு 20 கிராம் பச்சை கற்பூரமே இடித்து போடுவேன். நான் பச்சை கற்பூரம் 4-5 டப்பா வாங்குவேன் ஆற்றுல. அதாவது ஒரு டப்பான்றது 100 கிராம்.
ஸோ ஒரு மாதத்துக்கு ரெண்டு ரெண்டு டப்பாவை குறைஞ்சி செலவாகும் எனக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி தான் பண்ணாதான் வீடு வந்து நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். இப்போ நேற்று ஒருத்தர் டாக்டர் ஜோசப்னு ஒருத்தர் பேசினார். இஸ் கிறிஸ்டியன். ஆனால் என்ன நாலேஜபிள் சொல்கிறார். பூண்டு வெங்காயம் வந்து அவாய்ட் பண்ணால் என்ன நன்மைன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், கிறிஸ்டியன் சொல்கிறார், 72,000 நாடியில் 2 நாடி இருக்கான். ஒன்று வந்து பிரம்ம நாடின்னு பேர், ஒன்று சரஸ்வதி நாடின்னு பேர். இந்த பூண்டு வெங்காயத்தை அவாய்ட் பண்ணாதான் இது ரெண்டும் ஆக்டிவேட் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ பூண்டு வெங்காயத்தை அவாய்ட் பண்ண, இப்போ கவிதா சமையல்னு வச்சு சொல்கிறா. இப்போ பூண்டு இல்லாமல் சமைக்கவே தெரியாது இவனுக்கு. இந்த இதில் யூடியூப்பில் சமையல் பண்ணுறவ இப்போ எல்லாமே மாமியெல்லாம் கூட பூண்டுன்ற எல்லாரும். பூண்டு போடணும் அவசியமே கிடையாது. நான் ஒரு தடவை பாம்பே பக்கத்தில் தானேன்னு இருக்கு, அங்கே வந்து ஒரு ஜெயின் கம்பெனி அவார்டு போகும்போது அவளை வெங்காயத்தை கூட தொட மாட்டான். அவளாம் 2 மாதத்துக்கு காய்கறிகளோடு யூஸ் பண்ண மாட்டான். வெறும் பருப்பு வகையில் வச்சு தான் சாப்பிட்டுருப்பா ஜெயின்ஸு. அவளை சொல்லுவா, ஐயோ வெங்காயமாக பூண்டா தொடவே கூடாதுன்னுவாள். ஆனால் மெடிசனில் சொல்கிறா பூண்டை பற்றி பட் அது இல்லாமல் இல்லையா அந்த காலத்து மனுஷன். அதாவது அதுக்கு உண்டான வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். ஸோ ஆனால் வந்து பூண்டு வெங்காயம் சேர்க்க அந்த 2 நாடியும் ஆக்டிவேட் ஆகாது. பூஜை புனஸ்காரம் வராது, ஏன்னா மந்திரங்கள் வராது, ஆக்டிவேட் ஆகாது. ஏன்னா வந்து பூண்டை பக்கத்தில் வச்சுருந்தா பிசாசும் வராது, தெய்வமும் வராது. நான் புரிஞ்சுங்க. நிறைய இந்த இதில் இந்த எக்ஸாஸ்ட் இந்த சினிமாலாம் காமிப்பான், பூண்டை நிறைய தொங்க விட்டுருமா பெட்டு பக்கத்தில். ஏன்னா அது பிசாசு வராதுண்டு, பிசாசு வராது, தெய்வமும் வராது பக்கத்தில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த பிரம்ம நாடி சரஸ்வதி நாடி எடுத்துக்கணுன்னா இது 2 அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை சொல்லி இந்த 2 புக்கு சொல்லியிருக்கேன். திதிநித்யா புக்கு பழைய புக்கு அது. இது வந்து ஸ்ரீவித்யா ரத்னாகர், இந்த சகஸ்திரநாம ரத்னாகரம்னு சொல்லிட்டுருக்காரு. இதில் தேவி சகஸ்திர ரத்னாகரம் மணி தீபத்தில் 10 சகஸ்திரநாமம் போட்டிருக்கா. அதை வாங்கி பயன் பெறுங்கன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். இதெல்லாம் இருக்கணும் ஆற்றுல, இருந்தால் நல்லது. திடீர்னு ஒரு நாள் பண்ணணும் தோண்டித்துன்னு அந்த இடத்துல புக்கை அலைய வேண்டாம். அந்த புக்கை கொண்டு வா, இது இந்த புக்கில் இருக்கா அந்த புக்கில் இருக்கா தேட வேண்டாம். எல்லா 10 சகஸ்திரநாமம் அது ஒரு இடத்துலையே இருக்குது. சரி, இது பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.